என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான திமுகவின் கூட்டணி ஓரளவிற்கு முடிவுக்கு வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் எல்லாம் முடிந்து விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 2019 காங்கிரஸ் கட்சிக்கு பாண்டிச்சேரி உட்பட 10 இடங்களை கொடுத்தார்கள். அதில் தமிழகத்தில் 9 இடங்கள். அதில் தேனி மட்டும் காங்கிரஸ் தோற்றது. EVKS இளங்கோவன் அங்கு தோல்வியை தழுவினார். OPS அவர்களின் மகன் ரவீந்திரநாத் தேனி தொகுதியில் வெற்றி பெற்றார். இது ஒரு தொகுதியை தவிர்த்து தமிழ்நாட்டில் மீதமுள்ள 38 தொகுதிகளிலும் 2019 திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றது. அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் 2 தொகுதிகள் கொடுத்தார்கள். ஒன்று விழுப்புரம், இன்னொன்று சிதம்பரம். சிதம்பரம் தொகுதியில் தான் திருமாவளவன் அவர்கள் 2019 போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதே போன்று விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2019 CPI CPM 2 கட்சிகளுக்கும் தலா 2 இடங்கள் கொடுத்தார்கள். அதே போன்று கொங்குநாடு மக்கள் கட்சி, ஈஸ்வரனுடைய கட்சி, இந்த கட்சிக்கு ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டது, நாமக்கல் தொகுதி. அந்த தொகுதியில் சின்னராஜி அவர்கள் போட்டியிட்டார். சின்னராஜி அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்று வெற்றி பெற்றார். இதை தவிர்த்து ஈரோடு மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது. மதிமுகவின் மூத்த நிர்வாகி கணேசமூர்த்தி ஈரோட்டில் நின்று வெற்றி பெற்றார். அவரும் திமுகவில் நின்றுதான் வெற்றி பெற்றார். அதே போன்று 2019 IJK கட்சி பாரிவேந்தருக்கு ஒரு சீட்டு கொடுத்தது திமுக. பாரிவேந்தரும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்று வெற்றி பெற்றார். இப்படி வேறு இயக்கத்தை சேர்ந்த 4 நபர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார்கள். திமுக தனியாக நின்றது 20 தொகுதிகள். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது பாண்டிச்சேரி உட்பட 20 தொகுதிகள். இது 2019 திமுக கூட்டணி நின்ற இடங்கள். இப்பொழுது 2024 திமுக குறைந்தது 25 தொகுதிகளில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று MK ஸ்டாலின் அவர்கள் எண்ணுகிறாராம். அதே போல கடந்த முறை காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்ட 10 தொகுதிகள் கொடுக்கப்படாது. காங்கிரசுக்கு 6 தொகுதிகள் தான் கொடுக்கப்படும். அதே போன்று மதிமுகவிற்கு ஒரு தொகுதி தான் கொடுக்கப்படும். அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று இப்படி கட்டளைகளை முன்வைத்தே கூட்டணி பேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறதாம் திமுக. திமுக கூட்டணியில் சேர்ந்து சுத்தமாக கரைந்து போன இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிமுகவிற்கு கடந்த 2019 ஒரு தொகுதி ஈரோடு கொடுத்துட்டு ஒரு தொகுதியிலேயும் கணேசமூர்த்தி அவர்களை உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தார்கள். வைகோ அவர்களுக்கு மாநிலங்களவையை கொடுத்து மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். மதிமுகவிற்கு இருந்த பம்பரம் சின்னம் காணாமல் போய்விட்டது. இந்த முறை திருமாவளவன் அவர்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், சிதம்பரம் இது தனி தொகுதிகள். அதே போன்று கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, பெரம்பலூர் இது பொது தொகுதிகள். அதில் 4, இதில் 3, மொத்தமாக 7 தொகுதியை கொடுத்துவிட்டு இதில் எங்களுக்கு 4 தொகுதிகள் வேண்டும், ஒரு பொது தொகுதி கட்டாயம் வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் கூறிவிட்டாராம். ஆனால் தொகுதி லிஸ்ட் பார்த்த உடனே எங்களுக்கு 4 தொகுதிகள் வேண்டுமா அப்படின்னு கேட்டாராம். ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் அவர்களுடைய பலத்தை திருச்சி மாநாட்டில் காட்டியதால வேறு வழி இல்லாம விடுதலை சிறுத்தைகளுக்கு 3 தொகுதி கொடுப்பதற்கு சம்மதித்திருப்பதாக தகவல். அதில் ஒரு பொது தொகுதியும் விடுதலை சிறுத்தைகள் பெற இருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த பொது தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி என்றுதான் சொல்லப்படுகிறது. அதே போன்று சிதம்பரம், விழுப்புரம் மீண்டும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி விடுதலை சிறுத்தைகள் அவர்களுடைய டீலை முடித்திருப்பதாகவே தகவல். CPI CPM இருவருக்கும் தலா ஒரு தொகுதி. திமுக போட்ட கணக்கு என்ன அப்படின்னா, ஏற்கனவே 24 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாங்க 2019. இப்பொழுது 25 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வேலைகளை திமுக முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில திமுக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருப்பதால திமுகவிற்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி நிலவி கொண்டிருப்பதால திமுகவிற்கு எதிரில் இருக்கின்ற கட்சிகள் இன்னும் கூட்டணியை
வலுப்படுத்தாத சூழ்நிலையில இவர்கள் கூட்டணி உடன்படிக்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அதிமுக, பாமக, தேமுதிக இவர்கள் நிலைப்பாடு தெரிந்த பிறகுதான் எந்தெந்த தொகுதிகளை எந்தெந்த இயக்கங்களுக்கு ஒதுக்குவது என்று முடிவு செய்யப்படும் என்று திமுக தலைமை கூறியிருப்பதாக தகவல். எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள் 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பறிகொடுத்ததை போன்று மீண்டும் அப்படி ஒரு நிலை ஏற்படாதவாறு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் சட்டமன்ற தேர்தல் வருகிறது, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உள்ளாட்சி தேர்தலும் வருகிறது. வாக்குரிமை என்பது உங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த வாக்குரிமையை பயன்படுத்தி தேர்தலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற வேட்பாளர்கள் மக்களுக்கு சேவையாற்றுபவர்களாக மண்ணையும் மக்களையும் மொழியையும் இனத்தையும் எதிர்கால தலைமுறைகளையும் நேசிக்கின்ற ஒரு வேட்பாளரை மக்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் தேர்தல் உங்களுக்கு வெற்றி தேர்தலாக அமையும். இல்லை என்றால் அது திமுக வென்றாலும் அதிமுக வென்றாலும் கடந்த 5 ஆண்டுகள் என்ன நிலையோ அதிலிருந்து மாற்றம் பெறாது, தமிழ்நாடு சிறிதளவும் ஏற்றம் பெறாது என்பதுதான் நம்முடைய தாழ்மையான வேண்டுகோளாக மக்களுக்கு வைக்கிறேன். அதே போன்று தமிழ்நாட்டில் மக்களுக்காக யார் போராடுகிறார்கள், மக்களின் உரிமைகளை பற்றி யார் பேசுகிறார்கள், எதிர்கால தலைமுறைக்கு யார் இங்கு தேவை என்பதை ஒவ்வொரு முறையும் சிந்தித்து உங்கள் வாக்கை செலுத்துங்கள். தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களிலேயே மிகப்பெரிய வல்லமை கொண்ட ஒரு மாநிலம். அந்த மாநிலம் இன்றும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக வர முடியாமல் பின்னோக்கி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யார் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கானவர்கள் தானா? இவர்கள் வெற்றி பெற்று மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று ஒரு முறைக்கு 100 முறை சிந்தியுங்கள். வாக்கிற்கு 500 கொடுக்கலாம், 1000 கொடுக்கலாம், 2000 கொடுக்கலாம், 5000 கூட ஒரு வாக்குக்கு கொடுப்பார்கள். ஆனால் அந்த 5000 தான் உங்களின் வாக்கு மதிப்பு என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களேயானால் உங்களுடைய வாழ்நாளை 5 ஆண்டிற்கு அவர்களிடம் அடகு வைக்கிறீர்கள் என்று பொருள். இதை புரிந்து கொண்டால் தீயவர்கள் உங்களிடம் வாக்கை பெற முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் வாக்கை செலுத்தி விட்டால் மீண்டும் ஆட்சியை திருடர்கள் அபகரிப்பார்கள். மக்கள் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கும் நல்லது, இந்த மண்ணில் வாழுகின்ற அடுத்த தலைமுறைக்கும் நல்லது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.